திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை அடுத்த படவேடு செண்பகத்தோப்பு அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பாளர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். அணையின் பாதுகாப்பு நலன் கருதி வினாடிக்கு 5600 கன அடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாவட்ட கண்காணிப்பாளர் தீபக் ஜேக்கப் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆகியோர் அணையை ஆய்வு செய்தனர். சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக அணையை வேடிக்கை பார்க்க வந்த நிலையில் அவர்களை மாவட்ட ஆட்சியர் அணை அருகே வரக்கூடாது என்று கூறி அனுப்பி வைத்தார். இதையடுத்து செண்பகத்தோப்பு அணை கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பேராயம்பட்டு, சேப்பாப்பட்டு ஆகிய ஏரிகளின் கரைகள் உடைந்ததால் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. சின்னசேலம் அருகே ராயர்பாளையம் ரயில்வே சுரங்கப்பாதைக்குள் தேங்கியிருந்த மழைநீரில் சுற்றுலா வேன் ஒன்று சிக்கியது. இதனை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். விழுப்புரம் மாவட்டம் நொச்சலூரில் தற்காலிக தரைப்பாலம் மூழ்கியதால் 10 கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதித்தது. மேல்மலையனூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் போடப்பட்டிருந்த தற்காலிக தரைப்பாலம் நீர்நிலையில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் 10க்கும் மேற்பட்ட பகுதிகளுக்கு சாலை இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மேம்பால பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் தரைப்பாலத்தை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட மேட்டு தெருவில் அமைந்துள்ள தரைப்பாலமானது மழை வெள்ள நீரால் அடித்துச் செல்லப்பட்டது. இந்த தரைப்பாலத்தை ஒட்டி 800க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் ஆபத்தான முறையில் இந்த வழியை பயன்படுத்தி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பகுதியானது விரைவில் சரி செய்யப்பட்டு 1,36,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய தரைப்பாலம் அமைக்கப்படும் என்று பேரூராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.